Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் ஹவ் டு ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூஸ் அப்படிங்கிற சாப்டரில் பார்ட் 2 வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஃப்ராக்மெண்டேஷன் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து பார்க்க போகிறோம். பேசிக்காக ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னாலே என்னென்னா உடையிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து லேக்லேருந்து கொஞ்சம் வாட்டர் எடுங்க. ஓகேவா? லேக்கோ பாண்டுனா குட்டை, கொஞ்சம் தண்ணி மட்டும் தேங்கி இருக்கிறது. ஸோ அந்த இடத்துல வந்து டார்க் க்ரீன் கலரில் அப்பியர் ஆகிருக்கும். ஒரு மாதிரி ஃபிலமெண்டஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நூலாக வர மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த க்ரீன் கலரில் இருக்கிறதே எடுங்க. ஓகேவா? புட் 1 or 2 ஃபிலமெண்ட்ஸ் ஆன் அ ஸ்லைட். அது அந்த நூல் மாதிரி இருக்கிற 1 அல்லது 2 வந்து ஸ்லைடில் வச்சுக்கோங்க. ஒரு ட்ராப் ஆஃப் கிளிசரின் அந்த ஃபிலமெண்ட் மேலே ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கவர் ஸ்லிப்னா என்னென்னா, இப்போ மைக்ரோஸ்கோப்பில் அந்த ஃபிலமெண்ட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து கவர் மாதிரி போடுவாங்க. ஓகேவா? பிளாஸ்டிக் கவர் மாதிரி போடுவாங்க. அதுக்கப்புறம் அதை மைக்ரோஸ்கோப் அடியில் பாருங்கள், உங்களுக்கு வந்து தெரிகிறது ஸ்பைரோகைரா ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி தான் அந்த தண்ணியை வந்து எடுக்க சொல்கிறாங்க. ஓகேவா? எந்த ஒரு பாண்டில் இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரில் இருக்கோ அதை எடுக்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் தெரியும். ஓகே, பேசிக்காக அதோடய ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா அது இந்த மாதிரி இடத்துல அது வந்துட்டு உடையும். ஓகேவா? உடஞ்சி புது ஆர்கனிசமாக ஃபார்ம் ஆகும். In multicellular organism, like with relatively simple body organization, simple reproductive methods can still work. அதாவது இப்போது நம்ம முன்னாடி பார்த்தது எல்லாமே ஈஸ்ட்டு, ரைசோபஸ் இதெல்லாமே பார்த்தோம். ஓகேவா? ஈஸ்ட் வந்து யூனிசெல்லுலார், அதில் பட்டிங்லாம் வந்துச்சு அப்படிலாம் பார்த்தோம். இப்போது இந்த ஸ்பைரோகைரா அப்படிங்கிறது மல்டி செல்லுலார். இதில் கூட சிம்பிளான ரீப்ரொடக்டிவ் மெத்தட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பைரோகைரா என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ராக்மெண்டேஷன் என்னது, ஸ்மாலர் பீசஸாக பிரேக் ஆகுறது அப்பான் மெச்சுரேஷன். ஓகேவா? அது குட்டியாக இருக்கும் போதில் கொஞ்சம் மெச்சூர் ஆகி ஒரு பேரண்டல் ஸ்டேஜ்க்கு வந்ததுன்னே அது வந்து பிரேக் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பீசஸ் எல்லாமே நியூ இண்டிவிஜுவலாக ஃபார்ம் ஆகும். Can we work out the reason for this based on what we saw in activity 7.4? இதுக்கான ரீசன் நம்ம கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. திஸ் இஸ் நாட் ட்ரூ ஃபார் ஆல் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்ல இப்படிலாம் நடக்காது, எல்லாத்துலேயும்லாம் நடக்காது. தே கான்ட் சிம்ப்ளி டிவைட் செல் பை செல். சும்மா அப்படி செல் வந்து இப்படியே டக்குன்னு அப்படிலாம் டிவைட் ஆகாது. ஓகேவா? ஏன் அப்படின்னா மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம் அப்படிங்கிறது சும்மா நிறைய செல்ஸ் இருக்கிறது மட்டும் கிடையாது. ஓகேவா? இட்ஸ் நாட் சிம்ப்ளி ரேண்டம் கலெக்ஷன் ஆஃப் செல்ஸ் மட்டும் கிடையாது. அதுக்கு வந்து ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இருக்குது. ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ்னால் லங்ஸ் வந்து ஒரு மாதிரி மேடாயிருக்கும், அதுக்கு ஸ்கின் ஒரு மாதிரி மேடாயிருக்கும், ஹார்ட் ஒரு டைப் ஆஃப் செல்ஸால் மேடாயிருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் எல்லாமே வந்துட்டு மேடாயிருக்கிறதுனால நம்ம டக்குன்னு அது வந்து டிவைட் ஆகாது மல்டி செல்லுலார் ஆர்கானிசத்தை பொறுத்தவரையில். எக்ஸாம்பிள்ஸ் நம்மளாம் தான். ஓகேவா? செல்ஸ் ஆர் ஆர்கனைஸ்ட் அஸ் டிஷ்யூஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆர் ஆர்கனைஸ்ட் இன்டு ஆர்கன்ஸ். ஓகேவா? விச் தென் ஹாவ் டு பி பிளேஸ்ட் அட் அ டெஃபினைட் பொசிஷன் இன் த பாடி. இந்த பாடியில் கை இங்கே தான் இருக்கணும், கால் இங்கே தான் இருக்கணும்னா அங்கே தான் இருக்க முடியும். அப்போ தான் அது ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். கரெக்டாக? ஸோ அந்த சமயத்தில் நம்ம அப்படியே பாதியாக உடஞ்சி இன்னொரு ஆர்கனிசமாக மாறுறது அந்த மாதிரிலாம் வந்து வாய்ப்பு கிடையாது. இன் சச் ஏ கேர்ஃபுல்லி ஆர்கனைஸ்டு சுச்சுவேஷன். ஸோ மனுஷன் இந்த மாதிரி மல்டிசெல்லுலார் ஆர்கனிசம்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆர்கனைஸ் ஆகிருக்கும். அப்போ செல் பை செல் டிவிஷன் வந்துட்டு ப்ராக்டிக்கல் கிடையாது. ஓகேவா? மல்டிசெல்லுலார் ஆர்கானிசத்துக்கு வந்து இன்னும் காம்ப்ளெக்ஸ் வே ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். A basic strategy used in multicellular organism is that different cell types perform different specialized functions. ஸோ மல்டிசெல்லுலார் ஆர்கானிசமை பொறுத்தவரையில் நமக்கு எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ் வந்துட்டு அதுக்கு தேவையான ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷன் வந்து அது பண்ணிட்டு தான் இருக்குது. Following this general pattern, reproduction in such organism is also the function of the specific cell type. அதாவது இந்த மாதிரியான ஆர்கானிசத்தில் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா அந்த ஸ்பெசிஃபிக் செல் டைப்பும் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகணும். இப்போது மனுஷன் வந்துட்டு ரீப்ரொடக்ஷன் பண்ணுறான் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் இருக்குது. ஸோ ரீப்ரொடக்ஷன் பண்ணும்போது அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸும் ஃபங்க்ஷன் ஆகணும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கணும். அப்போ இந்த மாதிரி ரீப்ரொடக்ஷன்லாம் எப்படி வந்து நமக்கு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இஃப் த ஆர்கனிசம், அந்த ஆர்கனிசத்துலேயே நிறைய செல் டைப்ஸ் இருக்கும்போது, இப்போ அமீபாவில் ஒரே ஒரு செல் தான் இருக்கும், அதனால் அது டக்குன்னு பிரிஞ்சிரு. ஓகேவா? அதே மாதிரி நம்ம காலாசாரெலாம் பார்த்தோம். காலாசாரை உருவாக்குற
உருவாக்குறதெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கே நிறைய செல் டைப் இருக்கும்போது நம்ம எப்படி சிங்கிள் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்குறாங்க. சிங்கிள் செல் டைப்பு. Answer is that there must be a single cell type in the organism that is capable of growing, proliferating and making other cell type under the right circumstance. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு மனுஷன்லேயும் ஒரு டைப் ஆஃப் செல் இருக்குது, ஓகேவா? ஒரு செல் இருக்கும். அந்த செல் மல்டிப்ளை ஆச்சுன்னா, ஓகேவா? ப்ரோலைஃப்ரேட்டிங் அப்படின்னா என்னென்னா ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிறது, மல்டிப்ளை ஆகிறது. அந்த ஒரு பர்டிகுலர் செல் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆச்சுன்னா உங்களால் மற்ற செல் டைப்பையும் உருவாக்க முடியும் அண்டர் ரைட் சர்க்கம்ஸ்டன்ஸ். சரியான சூழ்நிலையில் ஒரு செல் வந்து நிறைய செல்லாக பிரியும் அப்படின்றத சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நமக்கும் நடக்குது. நம்ம வந்துட்டு நம்ம அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது ஒரு செல் தான் என்ன ஆகுது, பிரிஞ்சு ஒரு சில செல் கை காலாக மாறுது, லங்ஸாக மாறுது, ஹார்ட்டாக மாறுது, மூளையாக மாறுது. ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் நடக்குது, ஓகேவா? ஓகே. ரீஜெனரேஷன் அப்படின்னா என்னென்னா, ரீஜெனரேஷன் அப்படின்னா திருப்பி புதுசாக வர்றது அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? மெனி ஃபுல்லி டிஃப்ரென்ஷியேட்டட் ஆர்கானிசம்ஸ் ஹேவ் த எபிலிட்டி டு கிவ் ரைஸ் டு நியூ இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் ஃப்ரம் தேர் பாடி பார்ட்ஸ். அதாவது நமக்கு இப்போது ஒரு சில ஆர்கானிசத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரென்ஷியேட்டட்னா என்னது, தலை தனியாக இருக்கும், உடம்பு தனியாக இருக்கும், கால் கையெல்லாம் தனித்தனியாக இருக்கும். அப்படி டிஃப்ரென்ஷியேட்டடான ஆர்கானிசத்தால் ஒரு நியூ இண்டிவிஜுவல் ஆர்கானிசத்தை அதோட பாடி பார்ட்ஸ்லேருந்தே உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பிளனரியா அப்படிங்கிறது, ஓகேவா? இந்த ஒரு பர்டிகுலர் பிளனரியா 3ஆக பிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன ஆகும்னா, இதில் தலை மட்டும் இருக்கா, அப்படியே ஃபுல்லாக வந்துடும். இதில் வந்து உடம்பு மட்டும் இருக்கா, தலையும் டெய்லும் ஃபார்ம் ஆகிடும். இதில் டெய்ல் மட்டும் இருக்கா, தலையும் உடம்பு ஃபார்ம் ஆகிடும். அந்த மாதிரி மூணுமே ஃபார்ம் ஆகிடும். இதுதான் ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்கிறது. உண்மையிலே இப்படி டைப் ஆஃப் இருக்குது. நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய பிளனரியாவிலேருந்து நம்மளால் இந்த மாதிரி ரீஜெனரேஷன் அது பண்ணிட்டு தான் இருக்குது, ஓகேவா? அதோட பாடி பார்ட்ஸில் இருந்து அதால் ஒரு நியூ ஆர்கானிசமாக உருவாக்க முடியும். தட் இஸ், இஃப் த இண்டிவிஜுவல் இஸ் சம்வாட் கட் ஆர் broken up in many species, many of the pieces வந்து செப்பரேட் இண்டிவிஜுவலாக ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரா, பிளனரியா இதெல்லாமே நீங்கள் எவ்வளோ வேணால் கட் பண்ணலாம். கட் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு அந்த கட் பண்ணதெல்லாம் கம்ப்ளீட் ஆர்கானிசமாக ஃபார்ம் ஆகும். இது பேர் தான் ரீஜெனரேஷன். ரீஜெனரேஷன் வந்துட்டு ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ்னால் நடக்குது. இந்த செல்ஸ் வந்து ப்ரோலைஃப்ரேட்னா என்னது, மல்டிப்ளை ஆகுறது, ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகி மல்டிப்ளை ஆகுறது. அதனால் லார்ஜ் நம்பர் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஏன்னா இப்போ நமக்கு ஒரு குட்டி பாட்டு தலை மட்டும்தான் இருக்குது. அப்போ ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆனதானே உடம்பு டெய்லு இதெல்லாமே வர முடியும். அந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. From this mass of cells, different cells undergo changes to become various cells type and tissues. ஸோ இந்த மாஸ் ஆஃப் செல்ஸ், இப்போ தலை அப்படிங்கிற மாஸ் ஆஃப் செல்ஸ்லேருந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. உடம்பு, வால், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆகுது, ஓகேவா? திஸ் சேஞ்சஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் அன் ஆர்கனைஸ்டு சீக்வன்ஸாக நடக்கும். அது பேர் தான் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹவவர் ரீஜெனரேஷன் இஸ் நாட் தி சேம் அஸ் ரீப்ரொடக்ஷன் மாதிரி கிடையாது, ஓகேவா? Since most of the organism would not normally depend on being cut up to able to reproduce. இப்போது இதை கட் பண்ணாதான் இது வந்துட்டு எப்படி புதுசாக நம்மளால் புதுசாக வர முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறது, ஓகேவா? ஸோ ரீஜெனரேஷன் வேறு, ரீப்ரொடக்ஷன் வேறு, ஓகேவா? அடுத்தது பட்டிங் அப்படின்னா என்னென்னா, ஹைட்ராலெலாம் வந்துட்டு அது இதே மாதிரி தான் ரீஜெனரேட்டிவ் செல்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணும். இந்த ப்ராசஸ் ஆஃப் பட்டிங்னா வந்துட்டு அது என்ன பண்ணுது, சின்னதாக பட்டு மாதிரி ஃபார்ம் ஆகி அதுவும் அகெயின் ஹைட்ரா மாதிரி ஃபார்ம் ஆகி அகெயின் அது கட் ஆனோடனே அது வந்துட்டு நியூ ஹைட்ராவாக ஃபார்ம் ஆகிடும், ஓகேவா? இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ரீஜெனரேட்டிவ் செல்ஸ் தான், ஓகேவா? இன் ஹைட்ராலே பட் டெவலப்ஸ் அஸ் அன் அவுட்க்ரோத்னா சின்னதாக முளைச்சிருக்கிற மாதிரி இருக்கிறது. டியூ டு த ஸ்பெசிஃபிக் சைட்டில் இருக்கும், ஓகேவா? ரிப்பீட்டட் செல் டிவிஷன், அந்த ஒரு பர்டிகுலர் சைட்டில் வந்து ரிப்பீட்டட் செல் டிவிஷன் இருக்கனால அங்கே வந்து ஏதோ ஒன்று அவுட் க்ரோத் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது டைனி இண்டிவிஜுவலாக மாறி அது வந்து பிளான்ட்டோட அந்த பேரண்ட்டோட பாடியிலேருந்து டிட்டாச்னு அது தனியாக வந்துடும். அது வந்து ஒரு இண்டிபெண்ட் இண்டிவிஜுவலாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அடுத்தது பிளான்ட்ஸில் பார்த்திங்கன்னா வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். இப்போது நிறையா பிளான்ட்ஸில் வந்துட்டு
ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸு இதெல்லாமே எடுத்து தனித்தனியாக அதுக்கேற்ற மாதிரியான கண்டிஷனில் வைக்கும்போது அதுவே ஒரு நியூ பிளான்ட்டாக மாறுறதுக்கு நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரோஸ் செடியில் வந்துட்டு நம்ம ரோஸ்லேருந்து சீட்லேருந்து அதை அப்படியே வளர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ ஒரு ரோஸ் செடி இருக்குன்னா அதை கட் பண்ணி இன்னொரு இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ரோஸ் செடி ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி தான் முருங்கை மரத்தை வந்துட்டு கட் பண்ணி வச்சிங்கன்னா இன்னொரு முருங்கை மரம் வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் அன்லைக் இன் மோஸ்ட் அனிமல்ஸ் மாதிரி இல்லாமல் பிளான்ட்ஸ்க்குன்னு அதுக்குன்னு ஒரு மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. ஓகேவா? அதுதான் நம்ம வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணும் அப்படின்னா லேயரிங் ஆர் கிராஃப்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேயரிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போது மல்லிகைப்பூ செடி வளருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நல்லா வளருது. ஓகேவா? ஒரு பெருசாக ஒரு கிளை இருக்குன்னா அதை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வளைச்சி அதை வந்து மண்ணில் வந்துட்டு அது மேலே வந்து மண்ணை போட்டு வச்சுருவாங்க. ஓகேவா? கொஞ்ச நாளில் என்ன ஆகும்னா இதுலேருந்து ரூட் வர ஆரம்பிச்சிடும். உடனே என்ன பண்ணிடுவாங்க, இதை கட் பண்ணிடுவாங்க. இதை கட் பண்ணோடனே இது வந்துட்டு ஒரு நியூவான ஒரு ஜாஸ்மின் ஃப்ளவர் கொடுக்குற ஒரு பிளான்ட்டாக வளர்ந்துடும். புரியுதா? இது பேர் தான் என்ன அர்த்தம் அப்படின்னா லேயரிங் அப்படின்னு அர்த்தம். ஓகே. இதே கிராஃப்டிங் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு இங்கே வந்துட்டு ஒரு செடி இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு செடியோட பார்ட்டை கொண்டுட்டு வந்து இங்கே வைப்பாங்க. இது எடுத்து கட்டி வச்சுருவாங்க. கட்டி வச்சோடனே உங்களுக்கு வந்து வளரும் போது இந்த 2 செடியோட கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கிற மாதிரியான ஒரு பிளான்ட்டாக வளரும். ஓகேவா? அது பேர் தான் வந்துட்டு கிராஃப்டிங் அப்படின்னு சொல்கிறது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. ஓகேவா? ஒரு செடி வேற ஒன்று, இன்னொரு செடி இன்னொரு பிரான்ச்சோடது வேற ஒன்று. புரியுதுங்களா? அதை கட் பண்ணி அதை உள்ளே வச்சு அதை வந்து கட்டிடுவாங்க. கட்டினோடனே டிசைரபிள் கேரக்டர், நமக்கு தேவையான கேரக்டர் நமக்கு அந்த நியூ பிளான்ட்லேருந்து கிடச்சிரும். இந்த ப்ராசஸ் பேர் தான் கிராஃப்டிங்னு சொல்லுவாங்க. லைக் சுகர் கேனு, ரோஸு, கிராஸஸு, கிரேப்ஸ் இதெல்லாமே இந்த மாதிரி தான் வளர்க்குறாங்க. பிளான்ட்ஸ் ரைஸ்டு பை வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் மூலயமா வளர்கிறது. இதுலேயுமே ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸு இயர்லியராகவே வந்துடும். இப்போ நீங்கள் சீடை வச்சு சீடில் மண்ணில் பதிச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி அதுலேருந்து ஒரு குட்டி பிளான்ட் வந்து அது பெருசாகிறதுக்குள்ளே நம்ம ஒரு பிளான்ட்டை கட் பண்ணி நீங்கள் வந்து பக்கத்தில் வந்து சாயிலில் வச்சிங்கன்னா அது வந்து இன்னுமே ஈஸியாக இன்னுமே உங்களுக்கு சீக்கிரமாகவே ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸ் இதெல்லாமே வரும். கரெக்டாக? அதுதான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி மெத்தட் மூலயமா நம்மளால் வந்துட்டு பனானா, ஆரஞ்சு, ரோஸு, ஜாஸ்மின்னு இதெல்லாமே நம்மளால் கொண்டுட்டு வர முடியும். இப்போது ஒருவேளை இந்த டைப் ஆஃப் சில பிளான்ட்ஸ்க்கெலாம் சீடு வந்துட்டு உருவாக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி அதை கட் பண்ணி வைக்கிறது மூலிமா அந்த பிளான்ட்டை நம்ம திருப்பியும் கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அனதர் அட்வான்டேஜ் ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் என்ன அப்படின்னா, ஜெனட்டிக்கலாக சிமிலராக இருக்கும். இப்போ ஒரு சூப்பரான ஒரு ரோஸ் பிளான்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க. ஓகேவா? உங்கள் பாட்டி வீட்டில் இருக்குது. அதை நீங்கள் வந்து உங்கள் வீட்லேயும் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது எப்படி இருக்கோ அதே மாதிரியான ரோஸ் தான் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க. அப்போ அதை நீங்கள் கட் பண்ணி ஸ்டெம் கட்டிங் ப்ராசஸ் மூலிமா நீங்கள் கட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பேரண்ட் பிளான்ட்டில் இருந்த அதே கேரக்டரிஸ்டிக்ஸ் இதுலேயும் வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டிசைரபிள் தேவையான கேரக்டர்ஸ் உங்களால் வளர்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. இது பேர் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். இப்போ அதே மாதிரி ஒரு பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. சில பொட்டேட்டோலெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்ச்னால் முடிச்சு மாதிரி இருக்கிறது. லைக் எப்படி சொல்கிறதுனா வெள்ளையாக வந்திருக்கும். ஓகேவா? இந்த பொட்டேட்டோவெல்லாம் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி, அதாவது நாட்ச்சு, பட்டு இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரேயில் காட்டன் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வெட் பண்ணிடுங்க, நல்லா நனைச்சிருங்க. அதுக்கப்புறம் அந்த பொட்டேட்டோ பீஸ் எல்லாம் அந்த காட்டன் மேலே வச்சுருங்க. ஓகேவா? நோட் வேர் த பீசஸ் வித் த பட்ஸ் ஆர் பிளேஸ்டு. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு ஒரு நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு அந்த காட்டனை வந்துட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பொட்டேட்டோ பீஸ் எல்லாம் இருக்குல்ல, அதில் எல்லாமே தனியாக ஷூட்டு, ரூட்டு இதெல்லாமே வரும். ஓகேவா? ஸோ சில பொட்டேட்டோஸ்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டியாக ஒயிட் கலரில் அங்கங்கே முளைச்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து ஒரு வெட்டான ஒரு காட்டன் கிளாத் மேலே வச்சிங்கன்னா ஷூட்டு தனியாக, ரூட்டு தனியாக வருங்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி பட்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த நாட்சஸ் அலாங் த லீஃப் மார்ஜின் ஆஃப் பிரையோஃபைலம். இது பேர் வந்து பிரையோஃபைலமோட லீஃப் அப்படின்னு சொல்கிறது. இதோட நாட்ச் அந்த எட்ஜில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி பட்டு ஃபார்ம் ஆகும். இப்போது இதை மட்டும் தனியாக கட் ஆகி உங்களுக்கு ஒரு புது பிளான்ட்டாக ஃபார்ம் ஆகும்.
ஓகேவா. ஒவ்வொன்றுமே லைக் லீஃப்லேருந்து, அதோட பிளான்ட்டோட பார்ட்லேருந்து, அதோட ஸ்டெம்லேருந்து உங்களால் புது பிளான்ட்டை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஓகேவா. இப்போ நீங்கள் மணி பிளான்ட்லாம் வந்துட்டு வீட்டில் ஆர்னமெண்ட்டுக்காக வளர்க்குறது, அந்த மணி பிளான்ட்லேயும் ஒரே ஒரு லீஃப் எடுத்து நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து எடுத்து வளர்த்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் எப்படி சொல்கிறது, அந்த ஒரே ஒரு லீஃபை மட்டும் கட் பண்ணி நீங்கள் வாட்டருக்குள்ளே வச்சிங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு லீஃப்லேருந்து ரூட்டு வர மாதிரி இருக்கும். ரூட்டு வந்திருக்கும். அந்த ரூட்டை கொண்டு போய் நீங்கள் வந்துட்டு மண்ணில் புதைச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மணி பிளான்ட் அப்படியே வந்துட்டு வரும். ஓகேவா. இட்ஸ் லைக் எப்படி சொல்கிறதுனா, இப்போது இதுதான் மணி பிளான்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த மணி பிளான்ட்டை இது ரெண்டுத்துக்கும் நடுவில் கட் பண்ணணும். இந்த இலையில மட்டும் கட் பண்ணக்கூடாது. ஓகேவா. இந்த 2 இது இருக்குல்ல, அந்த இதில் நீங்கள் கட் பண்ணணும். கட் பண்ணி நீங்கள் வந்து மண்ணில் புதைச்சி வைக்கணும். ஓகேவா. இப்போ டிஷ்யூ கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க. ஓகேவா. டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னாலே என்னென்னு தெரியுது, ஒரு பர்டிகுலர் டிஷ்யூவை கல்ச்சர் பண்ணுறது, உருவாக்குறது அப்படிங்கிறது. நியூ பிளான்ட்ஸ் ஆர் க்ரோன் பை ரிமூவிங் டிஷ்யூஸ் ஆர் ஸ்ப்ரெட்டிங் செல்ஸ் ஃப்ரம் த க்ரோயிங் டிப் ஆஃப் த பிளான்ட். என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களால் ஒரு புது பிளான்ட்டை உருவாக்க முடியும். ஓகேவா. எப்படி அப்படின்னா, அந்த க்ரோயிங் டிப் ஆஃப் த பிளான்ட், இப்போது ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிப்பில் வந்துட்டு அது ஃபாஸ்ட்டாக வளரும். அந்த டிப்பை கட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த பிளான்ட் வந்து சைடாக வளரும். ஓகேவா. ஸோ அந்த க்ரோயிங் டிப்பில் இருந்து நீங்கள் செல்ஸ் எடுத்து உங்கள் வளர்க்குறது. ஓகேவா. These cells are then placed in an artificial medium where they are divided rapidly to form a small group of cells or callus. அதாவது கொஞ்சம் செல்ஸ் எடுத்து ரேப்பிடாக, அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய ஒரு மீடியம்னா என்னது, ஒரு பர்டிகுலர் இடத்துல நீங்கள் வச்சிங்க அப்படின்னா, மீடியம்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற பிளேஸில் நீங்கள் கொண்டு போய் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் குரூப் ஆஃப் செல்ஸ் அல்லது கேலஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். அந்த கேலஸ் வந்துட்டு இன்னொரு மீடியம்னா என்னது, சம்வாட் ஏதோ ஒரு ட்ரே அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, ஒவ்வொன்றும் வளர்கிறதுக்கு ஒவ்வொரு நியூட்ரியன்ட், ஒவ்வொரு என்விரான்மெண்ட் தேவையில்லை, அதை தான் மொத்தமாக மீடியம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேலஸ் எல்லாமே கொண்டு போய் இன்னொரு மீடியமில் அந்த மீடியமில் வந்து ஹார்மோன்ஸு அதெல்லாமே இருக்கும் ஃபார் க்ரோத் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன். ஓகேவா. அதாவது இப்போ குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்குன்னா அது வளரணும், அதுக்கப்புறம் அது டிஃப்ரென்ஷியேட் ஆகணும்ல, ஒன்று ரூட்டு, ஒன்று ஷூட்டு, ஒன்று லீஃப், அந்த மாதிரி வளரணும்ல, அதுக்கு தேவையான மாதிரி மீடியமில் கொண்டு போய் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிளான்ட்லெட்னு என்னது, குட்டி குட்டி பிளான்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதை வந்து சாயிலில் வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து மெச்சூர் பிளான்ட்டாக வளர்க்குறது. ஓகேவா. இந்த மாதிரி நம்ம டிஷ்யூ கல்ச்சர் பண்ணும்போது நமக்கு வந்து டிசீஸே இல்லாத ஒரு கண்டிஷனில் இருக்க ஒரு பிளான்ட் நமக்கு கிடைக்கும். இது வந்து பேசிக்காக ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது ஸ்போர் ஃபார்மேஷன் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த இதில் பார்த்துருப்பீங்க, இது நம்ம முன்னாடி வீடியோவில் ப்ரெட்டில் வந்துட்டு உங்களுக்கு மோல்டு ஃபார்ம் ஆகிருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, இப்போ ஒரு ப்ரெட்டில் எப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஹெட்டு பார்ட் இருக்கும். அந்த ஹெட்டு பார்ட்டில் தான் நிறையா ஸ்போர்ஸ் இருக்கும். அந்த வெடித்து அந்த ஸ்போர்ஸ் எல்லாம் வெளியில் வரும். அந்த ஸ்போர்ஸுக்கு எப்போ கரெக்டான கண்டிஷன் இருக்கோ அது வந்து அகெயின் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா. ஈவன் இன் மெனி சிம்பிள் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் ஸ்பெசிஃபிக் ரீப்ரொடக்ஷன் பார்ட்ஸ் வந்து நமக்கு கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இந்த பார்ட்லேருந்து தான் நமக்கு ஃபுல்லாக ரீப்ரொடியூஷன் ஆகணும் அந்த மாதிரி சொல்லிட்டு. த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் தட் டெவலப்டு ஆன் த பிரெட். ஓகே, above or hyphae of the bread mold ரைசோபஸ். நம்ம வந்துட்டு அதாவது ப்ரெட்டில் வந்துட்டு ஒரு நூல் மாதிரி இருக்கும்ல, அதை வந்து ஹைஃபே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அது வந்துட்டு அதுதான் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஆனால் அது வந்து ரீப்ரொடக்டிவ் பார்ட் கிடையாது. ஓகேவா. அந்த அதர் அண்ட் டைனி பிளாப் ஆன் எ ஸ்டிக் ஸ்ட்ரக்சர் ஆர் இன்வால்வ் இன் த ரீப்ரொடக்ஷன். இப்போ இதை பொறுத்தவரையில் உங்களுக்கு இந்த ஹைஃபே அப்படின்னா இந்த நூல் மாதிரி இருக்குல்ல, இது வந்து ரீப்ரொடக்ஷன் பார்ட்டு கிடையாது. இந்த ஹெட் ஸ்ட்ரக்சரில் இருக்குல்ல, அதுதான் ரீப்ரொடக்ஷன் பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் தான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பைரோகைரா இருக்கும், which contains cells or spores that can eventually develop into new rhizobuds ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்போர்ஸ் எல்லாமே திக் வாலால் கவர் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த குட்டி குட்டியாக இருக்குல்ல, அதை தான் ஸ்போர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குட்டி குட்டியாக இருக்க ஸ்போர்ஸ் எல்லாம் திக் வாலால் கவர் ஆகிருக்கும். ஓகேவா. அதுக்கு தேவையான என்விரான்மெண்ட் அது எப்போ வந்து கான்டாக்டில் வருதோ அப்போ தான் அது வந்துட்டு வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதனால தான் சாப்பாடெல்லாம் திறந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போயிருக்கும், அதுலேருந்து ஸ்போர்ஸ் வந்து உங்கள் காற்றுல இருக்கும். அந்த ஸ்போர்ஸ் மேபி நம்ம சாப்பாடுக்குள்ளே விழுந்து அந்த நம்ம வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னா
வயிற்றுக்குள்ளேருந்து ஜெர்மினேட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதனால தான் சாப்பாடெல்லாம் திறந்து வைக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆல் மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் தட் வி டிஸ்கஸ் ஸோ ஃபார் allow new generation to be created from the single individual. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல்லேருந்து ஒரு நியூ ஜென்ரேஷன் எப்படி உருவாகுறது அப்படின்றது தான். ஸோ இது பேர் தான் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்னென்னா நீங்கள் இதை எழுதிட்டு எக்ஸாம்பிள்லாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். புரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக புரிஞ்சுது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.